நிறைய பாட்டு ட்ராக் பாடியிருக்கிறேன். அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா என் வாழ்க்கையே மாறி இருக்கும். அப்போ வந்து வேற மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு. பாம்பே சிங்கர்ஸ்ங்கிற ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு. அந்த பாலிடிக்ஸ் இருந்துச்சு. அதுக்கும் முன்னாடி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நிறைய சிங்கர்ஸ் கிடையாது, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அந்த கொஞ்சம் பேருக்கான வாய்ப்புகள் அழகாக பேசிருந்துச்சு. அப்புறமா ஆஃப்டர் ரஹ்மான் சாரோட என்ட்ரிக்கு அப்புறமா நிறைய சிங்கர்ஸ் எக்ஸிபிட் பண்ணார். பாம்பேலேருந்து மோஸ்ட்லி நிறைய வந்தாங்க. அந்த ட்ராக்ஸ் உண்டு எனக்கு என்னென்ன, ஐ மீன் ட்ராக்ஸ். தத்தை 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 அந்த பாட்டு. ஓகே. அண்ட் பாடின சாங்ஸ்னு பார்த்தா தீபாவளி 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 நீ தாண்டி திருப்பதி வந்தா திருப்போம் தீப்பொறி போல, இந்த பாட்டுக்குலாம் வந்து பரத்வாஜ் சார் வந்து திருப்பதி பாட்டுக்கு ஐ திங்க் அவர் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பாட வச்சாரு. அவர் எனக்காக ஃபைட்டும் பண்ணார். பட் அது சங்கர் மகாதேவன் சார் பாடினார். இதுல இன்னும் ஒரு பெரிய வழி என்ன தெரியுமாங்க, நான் வந்து சங்கர் மகாதேவன் சார் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து சார் இந்த திருப்பதி வந்த திருப்பம் பாட்டு இருக்குது சார். ஆமாம் சார், நான் தான் சார் ட்ராக் பண்ணேன். என்ன பாட்டு அது அப்படின்னு அவர் கேட்டார். ஐ குடன்ட் ரிமெம்பர்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் யோசித்தேன், அந்த பாட்டு எனக்கு வந்த வாழ்க்கை, உங்களுக்கு அது 10ஓட 1 அப்படின்னு என் மைண்டில் ஓடிச்சது. புரியுது. ஆனால் அவருக்கு தெரியல. நான் அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு ஏன்னா அவர் ஆயிரக்கணக்கான பாட்டு பாடுறவர், அவருக்கு ஞாபகத்தில் வச்சுக்க முடியல.